Hi everybody. தெரியலனா? Just kidding. I'm very very happy. கிரு மேமோட படம் பார்க்க வந்து காதலிக்க நேரமில்லை. எவ்வளோ நேரம் இல்லைனாலும் ப்ளீஸ் வந்து படம் பார்த்துருங்க. It's very sweet. A sweet little movie. It's so well made and such lovely performances. ஒவ்வொரு ஆர்டிஸ்ட் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. And of course, Rahman sir, he's so brilliant. Every time, he's brilliant. RR it takes a piece of your heart away. And super irundhathu. I'm so happy for Kiru ma'am and such a nice movie. I'm so glad in the madri or thought process le or padam vandhathu. I'm very happy and I want to wish all the very best to the entire team and neenga ellarume support pannunga. Thank you so much. Bye. ரொம்ப அருமையான ஒரு திரைப்படமாக இருக்குது. மிராக்கிள்ஸ் டு ஹேப்பன் சொல்கிற மாதிரி இது ரொம்ப மிராக்குலஸான மூவி. இது மாதிரி நடந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கனவு எண்ணத்தை தூண்டுற மாதிரி இருந்தது. வெரி ப்ரில்லியன்ட்லி பெர்ஃபார்ம்ட் அண்ட் ப்ரில்லியன்ட்லி கிராஃப்டட். சச் அ பியூட்டிஃபுல்லி மேட் அர்பன் மூவி வித் இட்ஸ் ஓன் aesthetics. Congrats to the team, to the director and to all the performers and the technicians. Such a brilliant and such a beautiful movie, I would say. Thank you for the experience. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நன்றி. வந்த காதலுக்கு நேரமில்லை படத்தில் நீங்கள் பார்த்துருக்கீங்க. எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். என்னோட விஷஸ் கிருத்திகா உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஜெயம் ரவி அண்ட் நித்யா மேனன், யோகி பாபு ஆர் லால் சார் எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். டிஜே பானு, வெரி குட் ஜாப். ரொம்ப நல்ல படம் அண்ட் ஐ ஹோப் யூ என்ஜாய். தேங்க்யூ. என்னை இழு 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 என்று இழுக்குதடி அந்த பாட்டிலேருந்து ஆரம்பிச்சது இந்த படத்து மேலே இருக்கிற ஈர்ப்பு. உண்மையிலேயே படமும் அந்த மாதிரி தான். ரொம்ப ஈர்ப்பான ஒரு படம். ரொம்ப மெச்சூர்டாக, ரொம்ப டிக்னிஃபைடாக இந்த மாதிரி ஒரு லவ் ஸ்டோரி நான் பார்த்ததில்லை. நித்யா மேனன் ஒரு நடிப்பு ராட்சசி. ஜெயம் ரவி ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. ரஹ்மான் சாரோடைய மியூசிக் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. ஹேட்ஸ் ஆஃப் டு கிருத்திகா உதயநிதி. இந்த மாதிரியான ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு கதையை ஹேண்டில் பண்ணுறது. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து கொஞ்சம் பயமாக இருந்தது, எப்படி இந்த கதையை டீல் பண்ண போகிறாங்கன்ட்டு. ரொம்ப பிரமாதமாக இருக்குது செகண்ட் ஹாஃப். நீங்களாம் பாருங்கள். தேங்க்யூ. இப்போதான் கிருத்திகாவோட காதலிக்க நேரம்ல படம் பார்த்துட்டு வந்தோம். இட்ஸ் அ வெரி வெரி ஃப்ரெஷ் டேக் ஆன் ரிலேஷன்ஷிப்ஸ் அண்ட் ஆக்சுவலி அவங்களோட அதில் இருக்கிற ஒரு இன்சைட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. the way Kritika has ended the film especially ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு மாதிரி ஃபீல் குட் ரெஃப்ரெஷிங் ஃபில்மாக இருக்குது. ரொம்ப நாள் ஆச்சு ஒரு மாதிரி லைக் சும்மா போயிட்டு ஒரு ஜாலியாக ஒரு ராம் காம் பார்த்துட்டு ஒரு இட்ஸ் இஸ் அ ரெஃப்ரெஷிங் ஃபன் ஃபில்ம். ஈஸி வாட்ச். நம்ம நிறைய ரத்தம் பார்த்துட்டோம் தமிழ் சினிமாவில். இது ஒரு வாட்டி ஜாலியாக ஒரு படம் பார்க்கலாம். தேங்க்யூ. காதலிக்க நேரமில்லை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான, ரொம்ப ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னரான படம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. டெக்னிக்கலாகவும் சரி, ரைட்டிங்காகவும் சரி ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். ஹாப்பி பொங்கல். எல்லோருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படம் சூப்பராக இருந்தது. ரொம்ப யதார்த்தமாக இருந்தது. நம்ம சொசைட்டியில் இப்போ நடக்கிற ஸ்டோரிஸ்லாம் சேர்ந்து அவங்க கிருத்திகா மேம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஜெயம் ரவி சார், நித்யா மேனன் மேம் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஐ திங்க் இட்ஸ் டெஃபினெட்லி அ குட் ஃபேமிலி என்டர்டெய்னர். கண்டிப்பாக பார்க்கலாம். இட் வில் பி சூப்பர் ஹிட். காதலிக்க நேரமில்லை கிருத்திகா மேமோட 3வது படம். ரொம்ப இதெல்லாம் பார்த்து வரேன். ரொம்ப ஃபார்வர்டான ஒரு மேல் ஃபீமேல் ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப முக்கியமான ஒரு போர்ஷனை அவங்க கையாண்டிருக்காங்க. ரொம்ப சூப்பராகவே விதமாக பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ரொம்ப எமோஷ்னலான, ரொம்ப க்யூட்டான, நிறைய லைஃப்பில் ஃப்யூச்சர் லைஃப்பில் கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் ரொம்ப கனெக்ட் ஆகுது. நிச்சயமாக அந்த பொங்கலுக்கு ரொம்ப சர்ப்ரைஸான ஒரு படமாக இருக்குன்னு நம்புகிறேன். நிச்சயமாக எல்லாரும் தேட்டரில் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். எனக்கு பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ.
காதலிக்க நிறமில்லை இப்போதான் படம் பார்த்து வெளியே வரும். ரொம்ப ஒரு வெரி வெரி வெல் மேடு ஃபிலிம்னு சொல்லலாம். ஆக்ட் பண்ண பர்ஃபார்மன்ஸ் பண்ண எல்லாருமே வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஒரு ஸ்டைலிஷான ஃபிலிம் சொல்லணும். ஹியூமன் எமோஷன்ஸை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதை கிருத்திகா மேடம் ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக ஒரு சின்ன சின்ன குழந்தைங்கள வச்சு ஒர்க் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதையும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. ஒரு வெல் மேட் ஃபிலிம், ஒரு வெல் பேக்கெட் ஃபிலிம். மியூசிக் தான் ரஹ்மான் சார் ஹீரோ ஆஃப் த ஃபிலிம் சொல்லணும். சூப்பராக பண்ணியிருக்காங்க ரஹ்மான் சார். எஸ்பெஷலி பேக்ரவுண்ட் ஸ்கோர் அப்படி ஒரு பியூட்டிஃபுல் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் கேமிக்கோட டிஓபி அவரோட ஒர்க் வந்து ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் பிடிக்கணும்னு நம்புகிறேன். பெஸ்ட் விஷஸ் என்டையர் டீமுக்கு. கிருத்திகா மேடம் மேட் அ வண்டர்ஃபுல் ரொம்ப ஒரு ஃபார்வர்ட் திங்கிங்கான ஃபிலிம். கண்டிப்பாக அது எல்லாருக்கும் பிடிக்கணும்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம். காதலிக்க நேரமில்லைங்கிறது வந்து டைட்டிலாக இருக்கலாம், பட் படத்தை பார்க்கும்பொழுது தான் புரியும். ஒரு 2025 ஜெனரேஷனுடைய வேல்யூ சிஸ்டம், அவங்களுடைய பிலீஃப்ஸ், அவங்களுடைய பிரச்சனைகள் அதெல்லாத்தையும் ரொம்ப அற்புதமாக ஒரு லைட்டாக சொல்லியிருக்காங்க. அந்த லைட்டாக சொன்னதில் மெசேஜ் சீரியஸாக வராமல் இல்லை. என்ன மெசேஜ் இருக்கோ அந்த மெசேஜ் கரெக்டாக போய் பர்ஃபெக்டாக சொல்லியிருக்காங்க. டைரக்டருக்கு என்னுடைய பாராட்டுக்கள், எழுத்தாளருக்கு என்னுடைய பாராட்டுக்கள். ரெண்டுமே ஒரே பர்சன், ரெண்டுமே ஒரு லேடி. அதனால சில விஷயங்களை ரொம்ப அழகாக ரொம்ப சென்சிட்டிவாக சொல்லியிருக்காங்க. பிக்சர் இஸ் பவுண்ட் டு பி சம்திங் விச் தென் யங்கர் ஜென்ரேஷன் யூத் வில் 100% லைக். இந்த படத்தில் ஒரு கேரக்டர் வரும், என்னுடைய ஏஜ் குரூப்பு, அவங்களே எண்டில் எப்படி மாறுறாங்கன்னு காமிப்பாங்க. ரொம்ப அழகாக இருக்குது. I was thrilled, enjoyed every moment of the film, and thank you for this exposure to the new world. Thank you. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் வித்யுலேகா. நிறைய பேர் எங்களுக்கு தெரியாது, இந்த படத்தில் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்கேன். அண்ட் இது வந்துட்டு ஒரு சர்ப்ரைஸாக வைக்கலான்னு நினச்சேன், பட் ஆல்ரெடி நியூஸ் வெளில வந்திருக்கலாம். அப்பா பேசின மாதிரி காதலிக்க நேரமில்லை எல்லா ஏஜ் குரூப்பும் ஹாப்பியாக பார்க்கலாம். இது யூத் கண்டிப்பாக நல்லா ரிலேட் பண்ணுவாங்க. வண்டர்ஃபுல் மெசேஜ், வண்டர்ஃபுல் ஸ்டோரி. ஏன்னா நிறைய நாள் ஆச்சு இவங்களை பார்த்துன்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக அப்படி தான், கோவிடுக்கு அப்புறம் அப்படி இருந்தது. பட் ஒன்லி ஒன் அண்ட் ஒன்லி தேங்க்ஸ் நான் ஒரே ஒரு பர்சனுக்கு சொல்லணும், கிருத்திகா உதயநிதி மேம். அவங்க வந்துட்டு ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணாங்க நான் தான் இந்த கேரக்டர் பண்ணோன்னு. பிக் தேங்க்ஸ் கிரு மேம் and Red Giants for giving me this opportunity. நீங்க எல்லாருமே கண்டிப்பா இந்த படத்தை என்ஜாய் பண்ணுவீங்க. Cheers. 14ஆம் தேதி ஜனவரி ப்ளீஸ் தியேட்டர்ல ஃபுல் ஃபேமிலியோட போய் பாருங்க. ஒரு சின்ன லைனை ரொம்ப அழகாக டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு ஃபீல் குட் மூவி. காதலிக்க நேரங்களே ஒரு நல்ல அழகான ஒரு லவ் ஸ்டோரி, 2K லவ் ஸ்டோரின்னு கூட சொல்லலாம். ரொம்ப அழகாக ஸ்க்ரீன் பிளே ரொம்ப ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஃபீல் குட் மூவி பார்த்துருக்கோம். ஹீரோ ரவி, ஜெயம் ரவி வந்து அட்டகாசமாக பண்ணியிருக்கிறாரு. ஃபுல் கதையையும் தன்னோட சோல்டரை தூக்கிட்டு போயிருக்காரு. ஒரு டேரக்டரோட ஹீரோ அப்படின்னா ரவியை சொல்லலாம். அதே மாதிரி கிருத்திகாவும் ரொம்ப அழகாக வந்து இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. நிறைய விஷயங்களை, நிறைய ஒரு பெண்ணோட உணர்வுகளை வந்து சொல்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இந்த படத்தை நம்ம பார்க்கும்போது ரொம்ப கஷ்டம். சில மெல்லிய உணர்வுகள் எல்லாம் சொல்லும்போது அவங்க ஒரு ஃபீமேல் டேரக்டராக இருக்கிறதுனால என்னவோ தெரியல, எனக்கு ரொம்ப நிறைய விஷயங்கள் வந்து நமக்கே புதுசாக இருந்தது. படம் தேட்டரில் போய் பாருங்கள், நிச்சயமாக என்ஜாய் பண்ணுவீங்க. படம் மிகப்பெரிய வெற்றியடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. வணக்கம், நான் கணேஷ் கே பாபு. காதலிக்க நேரமில்லை ப்ரீமியரில் வந்து பேசிகிட்டு இருக்கேன். படம் ரொம்ப என்ஜாயபுளாக, ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸாக இருக்கும், ரவிசரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஃபீல் குடான ட்ராமா. ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க கிருத்திகா மேம். எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது எல்லாருக்குமே ரிலேட்டபுளாக ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும். பொங்கலுக்கு ஒரு நல்ல வாட்சாக இருக்கும். எல்லோரும் வந்து தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுறாங்க.
ஸோ வணக்கம் சென்னை மூவிலேருந்தே வந்து நான் மேம் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு கிருத்திகா மேம் படம் பண்ணும்போது அந்த படத்தோட போஸ்டர் டிசைனராக நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதில் வணக்கம் சென்னை படத்தோட போஸ்டர்லாம் நாங்கள் பண்ணதான் எங்களோட கம்பெனி நானும் ஃப்ரெண்டு கபிலன் சிலையாக தான் சேர்ந்து அந்த பண்ணியிருக்கேன். அந்த படத்தில் ஒரு பாட்டு வரைக்கும் எழுதியிருந்தேன். ஸோ அப்போலேருந்தே மேம் வந்து அந்த ஒரு அர்பன் கல்ச்சர் ஒரு நியூ ஏஜ் ரிலேஷன்ஷிப்ஸ் அதை ரொம்ப அழகாக டீல் பண்ணி அவங்களோட ஸ்கிரிப்ட்ஸ் அவங்களோட சென்சிபிலிட்டிஸ் எல்லாமே ரொம்ப இருக்கும். ஸோ அதோடைய ஒரு ரொம்ப நர்ச்சர்ட் வேர்ஷனாக இந்த ஒரு மூவி ரொம்ப ரொம்ப அழகாக ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ரீஸியான ஒரு ஃபில்மாக இருந்துச்சு. ரொம்ப நல்ல பர்ஃபார்மன்ஸஸ் ஜெயம் ரவி சார் அண்ட் நித்யா மேனன் ரொம்ப ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்க. அந்த சின்ன பையன் அப்புறம் அந்த ஹீரோயின் அவங்க எல்லாமே ரொம்ப சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது எல்லாத்த விட ரொம்ப சூப்பர் வந்து ஏஆர் ரஹ்மான் சார் மியூசிக் வந்து ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அந்த மூவி அப்படியே ஒரு நமக்கு ரொம்ப ப்ரீஸியாக ரொம்ப என்கேஜிங்காக கொண்டு போயிடுச்சு. ஸோ இட்ஸ் ப்ரில்லியன்ட் அட்டம். எல்லோரும் தியேட்டரில் வந்து பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. கன்கிராட்ஸ் ஃபார் த டீம். எல்லா ஆக்டருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. எஸ்பெஷலி டைரக்டர் மேடம் வந்து அந்த குழந்தைகிட்ட இருந்து அந்த மெயின் ஆக்டர்ஸ் 2 பேர்த்தையும் அண்டு மாடல் அவங்கள்ட்டையுமே ரொம்ப அழகான பெர்ஃபார்மன்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. இட்ஸ் அ வெரி வார்ம் ட்ராமா. அண்டு எங்கெல்லாம் அந்த ஹம்மிங் வருதோ, அந்த என்ன ஈழு அந்த சாங்குடைய ஹம்மிங் எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் ரஹ்மான் சார் வந்து ரொம்ப அழகாக ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அந்த அந்த விஷுவல்ஸ்க்கெல்லாம் ரொம்ப காம்ப்ளிமெண்டிங்காக இருக்குது. இது ஒரு நல்ல ஒரு கிளாஸியான படம். ஒரு நல்ல ஒரு வார்மான எமோஷன், ஒரு க்யூட் ட்ராமா, நல்ல எக்ஸ்பிரஷன்ஸ். ஒரு ஒரு டைமில் மகேந்தர் சார் பால் மகேந்திரா சார்லாம் ஒரு மாதிரி வார்ம் ஃபில்ம் எடுப்பாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் மாடர்ன் தாட்ஸோடு இருக்குது. ரொம்ப ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ஜெயம் ரவி சார் அப்புறம் ஒரே ஸோ ஜெயம் ரவி சார் அப்புறம் அந்த குழந்தை பேர் தான் தெரியல, அதை கேட்டேன். அது அப்புறம் அவங்க மாடலாக பண்ணியிருந்தாங்களா அவங்க. எஸ்பெஷலி நித்யா மேனன் வந்து அவங்க வந்து சொல்லவே வேண்டாம். அவங்க ஒரு நவீன சாவித்ரி ரொம்ப அழகாக ரொம்ப ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய ஃபேஸ் க்யூட் ரியாக்ஷன்ஸ் காம்ப்ளிமெண்டிங் த ட்ராமா வெரி வெல். அண்ட் எல்லாமே நல்லா யங்ஸ்டர்ஸும் பார்க்கலாம், ஃபேமிலியும் பார்க்கலாம். ப்ளீஸ் டூ வாட்ச். அண்ட் டைரக்டர் கிருத்திகா உதயநிதி அவங்க வந்து ஒரு அழகான ஒரு படத்தை எடுத்திருக்காங்க. அதாவது அவங்களுக்கு வந்து எவ்வளோ இது அவங்க வந்து இப்போ அந்த பேஷனோட அந்த 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 ஆர்ட் அப்ரோச் பண்ணி ஒரு அருமையான ஒரு படமாக பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ரியலி ஹேட்ஸ் ஆஃப் டு ஹர். அவ்வளோ பெரிய ஃபேமிலியாக இருந்தாலும் அவங்க வந்து அந்த பேஷனை சீக் பண்ணிக்கிட்டு அதை வந்து ரொம்ப டெடிகேட்டிவாக நல்லா கஷ்டப்பட்டு அழகான ஒரு ட்ராமா எடுத்திருக்காங்க. கன்கிராட்ஸ் மேடம் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் த கிரேட் சக்ஸஸ் ஆஃப் த மூவி. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தில் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்கேன். என் பேர் ராஜாயப்பா. அண்ட் ரொம்ப ஒரு ப்ரோக்ரெசிவான ஒரு ஃபீல் குட் ஃபிலிம். அண்ட் இதில் ஒரு சின்ன பாட்டாக இருந்தது, ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஒரு ஃபீல் குட் படம் பார்த்தது. எல்லோரும் இந்த 14th போய் பார்க்கணும், நல்லாயிருக்கும். தேங்க்யூ. ஹாய் வணக்கம். ஆக்டர் அப்துல் இயர். கிரு மேம் வந்து ஒரு ரொம்ப அழகான ஒரு படம் எடுத்திருக்காங்க. அண்ட் வெரி பியூட்டிஃபுல் ஆக்டர்ஸ் கேஸ்ட் பண்ணியிருக்காங்க. டிஜே பானு, வினய் சார், ஜெயம் ரவி, சாரி ரவி மோகன் சார், நித்யா மேனன் மேம், எல்லாருமே பெர்ஃபார்ம் ரொம்ப அழகாக இருக்குது. லால் சாராக இருக்கட்டும், யோகி பாபு சாராக இருக்கட்டும், ரொம்ப நல்ல நல்ல ரோல்ஸில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. கே மேரேஜ், கே பேரண்டிங் அண்ட் சிங்கிள் பேரண்டிங்னு எல்லாத்த பற்றியுமே ரொம்ப பெரிய பெரிய டாபிக்ஸ்லாம் ரொம்ப அழகாக கவர் பண்ணியிருக்காங்க. ஏஆர் ரஹ்மான் சார் வந்து விளையாடி இருக்காரு.
இட்ஸ் வெரி வெரி ஃப்ரெஷ். ரொம்ப மூவிலேருந்து, மியூசிக்லேருந்து, சீன்ஸ்லேருந்து, டைலாக்ஸ்லேருந்து எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஐ எம் வெரி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் மூவி. தேங்க்யூ கிரு மேம், தேங்க்யூ எவ்ரி ஒன் ஃபார் மேக்கிங் மீ பார்ட் ஆஃப் திஸ் மூவி. தேங்க்யூ ஸோ மச். பை. எல்லாருக்கும் வணக்கம். நாளைக்கு படம் ரிலீஸ் ஆக போகிறது. நீங்கள் எல்லாரும் உங்கள் வீட்டில் செலிப்ரேட் பண்ணிவிட்டு படம் பார்த்துவாங்க. அன்பாக கூப்பிடுறோம். ரொம்ப சென்சிட்டிவான, டேரிங்கான நிறைய விஷயங்கள் ஒடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுற ஒரு படம். ஸோ நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்கு. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். காதலிக்க நேரமில்லை இப்போ தான் ஒரு ஷோ கெஸ்ட்டுக்காக போட்டிருந்தோம். பல பேர் படம் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் இன்டர்வியூஸில் சொன்ன மாதிரி இது ஒரு ஃபார்வர்ட் திங்கிங்கான ஒரு ஃபில்ம். கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு கேட்வே ஓப்பன் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். சில விஷயங்கள் நமக்கு மைண்டில் இருந்த விஷயங்கள், பேச முடியாத விஷயங்கள், பேச தயங்கின விஷயங்களை தைரியமாக பேசியிருக்கிற ஒரு படம் காதலிக்க மரியாதை. உங்கள் எல்லாருக்கும் நிச்சயமாக பிடிக்கும் நம்புகிறேன். பார்த்தவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக சொன்னாங்க. நானும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் ஃபேமிலியோடு வந்து படம் பாருங்கள். ஆல் தி பெஸ்ட். பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது. ஹாப்பி படம். ஹலோ எல்லாருக்கும். நாளைக்கு காதலிக்க நேரமில்லை ரிலீஸ் ஆகுது பொங்கலுக்கு. உங்கள் ஃபெஸ்டிவல் இந்த படம் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ ரவி மோகன். தேங்க்யூ. டிஜே பானு, நித்யா மேனன் கிளம்பிட்டாங்க. தேங்க்யூ. ரெடியா? எல்லாருக்கும் வணக்கம். காதலிக்க நேரமில்லை இட்ஸ் அ வெல் கிராஃப்டட் ஃபிலிம். படம் போட்டதுலேருந்து கிளைமேக்ஸ் முடிகிற வரைக்கும் இட் வாஸ் வெரி என்கேஜிங். இதுவரை நாம் பார்த்த காதல் திரைப்படங்களில் அடுத்தடுத்து ஒரு கிளீஷியான சீன்ஸுகளை நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியும். பட் அதெல்லாம் இல்லாமல் ரொம்ப அழகாக கிருத்திகா உதயநிதி அவர்கள் ரொம்ப அழகாக இதை டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த ஃபிலிமை. அந்த எமோஷனல் லாஜிக்கு அவ்வளோ அழகாக எல்லா இடத்துலையும் ஒர்க் அவுட் ஆகுது. கிளைமேக்ஸோட ஜோல்ட்டெல்லாம் நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இட்ஸ் கோயிங் டு ராக். தேங்க்யூ. ஹாய், குட் ஈவினிங் எவ்ரிபடி. இந்த படத்தோட 8th லான்ச் ஷோ. தேங்க்யூ ஸோ மச். நல்ல ரெஸ்பான்ஸ் ப்ரிவியூ ஷோவில். நாளைக்கு Jan 14 படம் ரிலீஸ் ஆகுது தேட்டரில். எல்லாரும் வந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நல்ல படம் எடுத்திருக்கோம். ஹாப்பி பொங்கல் டு எவ்ரிவன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நாளைக்கு எல்லாருக்கும் வணக்கம். இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நாளைக்கு காதலிக்க நேரமில்லை வருது. எல்லாருமே தேர்ந்து என்ஜாய் பண்ணுங்கள். ஒண்டர்ஃபுல் ஃபில்ம், ரொமான்டிக் ட்ராமா. எல்லாருக்குமே